வணக்கம். வீரத்துறவி விவேகானந்தர் கொஞ்சம் தெரியணும் இல்லையா? அவர் மேற்கு வங்காளத்துல பிறந்திருக்காரு. விஸ்வநாத் தத்தா, புவனேஸ்வரி என்ற புண்ணிய தம்பதிகளுக்கு 1863 ஜனவரி 12 பிறந்திருக்காருங்க. விளையும் பயிர் முளையிலேயே திரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இளமை காலத்திலேயே ஒரு சீரிய சிந்தனையுடனும் எதையும் ஆராய்ச்சி செய்யும் மனப்பக்குவத்தோடயே இருந்திருக்காரு. படிக்கிற காலத்துல எல்லாம் இறைவனை பத்திய ஒரு சிந்திப்பையும், இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்விக்குறி இருந்திருக்குது. தத்துவங்களை பத்தி பூரா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. முதல்ல அவரு பகுத்தறிவுவாதியா தான் இருந்திருக்கிறாரு. ஏன்னா இளமை காலங்கள்ல இளமை துடிப்போடு இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த சிந்தனை தான் மேல் வாங்கி நிற்கும். அவருக்கும் இருந்திருக்குது. யாராவது எனக்கு கடவுளை காட்ட முடியுமா அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. 1863 பிறந்த அவரு 1881 ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்கிறாருங்க. பாட்டுக்கிடுங்க. இளமை காலத்திலேயே சந்திக்கிறார். அவரை போய் சந்திச்ச உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட அடுக்கடுக்கான சந்தேகங்களை எல்லாம் கேட்கிறார். அவர் மனம் தெளிவடையல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, இறைவனை நாம் உணர முடியும் அப்படிங்கிறார். இவருக்கு அது புரியல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இன்னமும் தெளிவா சொல்றாரு, உன்னால காற்றை உணர முடியுமா? உணர முடியும். காற்றை பார்த்திருக்கிறாயா? பார்க்கல. அதே மாதிரிதான் இறைவனை உணர முடியும். இறைவனை உணர முடியும். இறைவனை பார்க்கவும் முடியும். எப்படி? இப்போ காத்து அசையுது, காத்து வீசுது, அப்போ செடி கொடிகள்லாம் அசையுது இல்ல? அது காற்று இருப்பதைத்தானே உணர்த்துகிறது. அதே மாதிரி நாமும் இறைவனை ஆரம்ப கட்ட பக்தியில் இருக்கவங்க ஒரு உருவத்தின் மூலமாக காண முடியும். இப்போ பிள்ளைகள் இருக்குன்னா, சிறு குழந்தைகள் அது காற்றடிக்கிறது எப்படி உணரும்? மரம் ஆடுது, செடி கொடிகள் ஆடுது, அதை வச்சு காற்று அடிக்குதுமான்னு சொல்லும். நம்ம பெரியவங்க அந்த உணர்வு பூர்வமா காற்றை அறிவோம். அதே போலதான் பக்தியினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவர் உருவமாகவும், பக்தி முதிர்ந்த பிறகு அவர் உணர்வாகவும் தெரிவாரு அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் விளக்குறார். அவர் உருவாய் அருவாய், உளதாய் இளதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், குருவாய் வருவார் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவருங்கிறத சொல்றாரு. அந்த அருணகிரிநாதர் சொன்ன தத்துவத்தை அவரு விவேகானந்தருக்கு சொல்றாரு. அவனை உருவமாகவும் உருவமற்றதாகவும் பார்க்க முடியும். பொருள்களில் எல்லாம் பார்க்க முடியும், பொருள்கள் இல்லாதவற்றிலும் பார்க்க முடியும். மலராக காண முடியும், மனமாக உணர முடியும். அதை நவரத்தினங்களா பார்க்க முடியும், அந்த ஒளியாக உணர முடியும். வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய கருவாக பார்க்க முடியும், அதில் உள்ள உயிராக உணர முடியும். நம்மளுடைய நாம் என்னதான் அனுபவிக்க போகிறோம் என்பதை பார்க்க முடியும், அதுக்குரிய விதியை பார்க்க முடியாது. இது எல்லாத்துக்கும் உணர்த்துறதுக்கு அவரே குருவாகவும் வருவார், இந்த ஞான தத்துவத்தை அருள்வாரு அப்படின்னு சொல்லி ஞான கிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு உணர்த்துறார். முதல்ல அவருக்கு இதுல ஒரு தெளிவற்ற நிலைதான் இருந்திருக்குது. என்ன இது குழப்புறாரு, உருவாகவும் வருவாரு, அருவாகவும் வருவார். பிறகு அவர் சொன்ன கருத்துக்களை பூரா உள்வாங்கி சிந்திச்சு இவரே இறைவனை உணர ஆரம்பித்து ராமகிருஷ்ண பரமஹம்சரையே தன்னுடைய குருவாக ஆக்கிக்கொண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மறைவுக்கு பிறகு இவரே ராமகிருஷ்ண மடத்தை எல்லாம் நிறுவி உலகம் முழுவதும் இந்த கருத்துக்களை எல்லாம் பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு.
அப்ப எப்படி வந்து ஞானம் வெளிப்படுது பாருங்க. ஒரு இளைஞன், அறிவு கனலாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், ஞானத்தை தேடி அலையக்கூடிய ஒரு இளைஞன், அவனுக்கு சின்னதா ஒரு பொரிய விளக்க ஏத்தி வச்சுட்டாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் பிடிச்சுக்கிட்டாரு. அப்ப இந்த மாதிரி உலகம் முழுவதும் சென்று இந்த இறை தத்துவங்களை அப்புறம் பரப்ப ஆரம்பிச்சார். அப்ப சிக்காகோல 1893ல உலக துறவிகள் மாநாடு, உலக சமய மாநாடு நடக்குது. அங்க போய் இவரை உரையாற்றுறதுக்கு எல்லாரும் கேட்டுக்கொள்றாங்க. இவர் அமெரிக்கா சிக்காகோக்கு போறாரு. அங்க எல்லாருமே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஆரம்பிச்சு பேசினாங்க. இவர் தான் முத போய் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஆரம்பிச்சாரு. இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு இவர் ஆரம்பிச்ச உடனே சகல கூட்டங்களும் வந்து இவரை உற்று நோக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த வெளிநாடுகள்ல பூரா சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் பாவிக்கக்கூடிய மனப்பான்மை அப்போ குறைஞ்சிருந்துருக்குது. பெண்கள் வந்து ஆண்களை விரும்புவராகவும் ஆண்கள் பெண்களை விரும்புவர்களாகவும் இருந்திருக்காங்க. அந்த சகோதர மனப்பான்மையோடு பார்க்கக்கூடிய பழக்கத்தை தூண்டிவிட்டவர் வெளிநாட்டுல இவர் தான். அதனாலதான் இவர் வீரத்துறவிங்கிறாங்க. அந்த சிக்காகோ மாநாட்டில் போய் இவர் ஆற்றிய ஆன்மீக உரைகள் வந்து உலக புகழ் பெற்றது. எல்லாரையும் இந்தியா வந்து ஒரு ஆன்மீக தேசம் என்பதை திரும்பி பார்க்க வைத்தது. இந்தியாவில் இவ்வளவு விதமான தத்துவங்கள்லாம் இருக்கின்றன என்பதை தெரிய வைத்தது. அப்போ சிக்காகோ மாநாட்டில் உரையாற்றின பிறகு அவர் இலங்கை முதல் இந்தியாவினுடைய வட எல்லை வரை அனைத்து இடங்களிலும் சென்று ஆன்மீக பணியை செய்து வந்தார். இறுதியாக அவருக்கு ஒரு சிந்தனை உதித்தது. இந்தியாவினுடைய நிகழ்கால எதிர்காலத்திற்காக வேண்டி கன்னியாகுமரிக்கு வந்து அந்த இப்பொழுது இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கு நீந்தியே சென்று அங்கு 3 நாட்கள் கடுமையான தவம் இருந்து அந்த பாறை இன்றுமே விவேகானந்தர் பாறை என்று வழங்கப்படுகிறது. ஆக அற்புதமான இந்த ஆன்மீக சிந்தனையெல்லாம் உலகிற்கு உரைத்த விவேகானந்தரனுடைய பிறந்த நாள் இன்று. அவருடைய சிந்தனையை பூரா சொல்லிக் கொண்டிருந்தால் பல தொடர்களை வெளியிட வேண்டி வரும். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் அருள் உபதேசம் பெற்றதையும் அவர் எவ்வாறு கடவுளை உணர்ந்தார் என்பதை மட்டும் இன்று சொல்லி, அவருடைய சிந்தனைகள் முக்கியமானது எழுமின் விழிமின். அருமையான வார்த்தை, எழுமின் விழிமின். சகோதர சகோதரிகளே விழித்துக் கொள்ளுங்கள், சகோதர சகோதரிகளே விழித்துக் கொள்ளுங்கள், சோர்வடைந்து விடாமல் எழுந்து ஓடுங்கள். எதை நோக்கி ஓட வேண்டும்? இறையை தேடும் உங்களது முயற்சியில் விழித்துக்கொண்டு தொடர்ந்து சோர்ந்து விடாமல் எழுந்து ஓடிக்கொண்டிருங்கள். அதுதான் என்னுடைய அர்த்தம். எழுமின் விழிமின். நீங்க இறைவனை காணும் முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருங்க. இறைவனை காணும் முயற்சினா என்னது? மனதை சலனமற்று வைத்திருக்க வேண்டும். செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் மற்று அறிவற்று அறியாமையும் மற்ற நிலையை அடைய வேண்டும். இந்த உடம்பை மறக்க வேண்டும். உடம்பு சலனமற்று இருக்கணும். அதான் செறிவற்று. உலகோடு உரை சிந்தையும் மற்று. பேச்ச குறைக்கணும். பேச்ச குறைக்கணும். அதான் மனோமௌனம். அடுத்து சிந்தையும் மற்ற இருக்கணும். அதான் மனோமௌனம். இந்த மாதிரி மௌனமா இருக்க பழகுங்கிறதுக்காக தான் அவர் 3 நாள் வந்து அந்த விவேகானந்தர் பாறையில தியானம் பண்ணி காமிச்சாருங்க. நீங்களும் அதே மாதிரி உடல் மௌனம், பேச்சு மௌனம், மனோமௌனத்தை கடைபிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகுனா இந்த மனம் ஐம்பொறிகளின் வழியாக தறிகட்டு அலையாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கே வந்து அந்த குறிப்பிட்ட இடத்திலேயே நிலை பெற்று, அந்த குறிப்பிட்ட இடம் என்பது எது? 6 ஆதாரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசித்தி, ஆக்னை. முதல்ல மூலாதாரத்துல மனதை பொருத்தி கணபதியை நினைத்து மனதை ஒருமைப்படுத்தி அந்த கணபதியினுடைய மந்திரத்தை இதே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். சொல்ல முடியாதவர்கள் புருவ மத்தியில் நினைத்துக் கொண்டு சிவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம். சிவய நம, எனம சிவ, மசிவயன, வயநமசி, நமசிவய ஓம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆக இந்த முயற்சியில் நீங்கள் துவண்டு விடாமல் விழிமின் எழுமின்.
சகோதர சகோதரிகளே, இறைவனை தேடக்கூடிய உங்களுடைய முயற்சியில் தூங்கி சோம்பி இருந்து விடாமல் விழித்துக் கொள்ளுங்கள். துவண்டு போய் விடாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருங்கள். நீங்கள் தொடர்ந்து இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தால் இறைவனை அவர் உணர்ந்தவாறு உருவாகவும் அருவாகவும் நீங்கள் உணர முடியும். அதுதான் இந்த விவேகானந்தர் பிறந்த நாள்ல நம்ம அறிய வேண்டியது. விவேகானந்தர் பிறந்த நாள் நம்ம என்ன அறியணும்? இறைவனை உருவாகவும் அருவாகவும் உணர முடியும். பக்தியினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்க உருவாக அறியலாம். பக்தி முதிர்ந்தவர்கள் அருவாக உணரலாம். விவேகானந்தர் அப்படித்தான் உணர்ந்தார். அதைத்தான் உலகம் முழுதும் பரப்பினார். அந்த விவேகானந்தர் வழியில் நாமும் இறைவனை நினைப்போம் என்பதை இந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ணரால் கடவுளை உணர்ந்த விதம் என்ற இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கெல்லாம் அறிய செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.